நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ராகு கேது பெயர்ச்சி. ஆக்சுவலாக ராகு பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் ஏப்ரல் மாதம் பயிற்சி ஆகிடுச்சு, 26/4/2025. இருந்தாலும் திருக்கணித பிரகாரம் தான் நம்ம இப்போது ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதுவும் கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்று நேர்களாகி நீங்கள் தான் சொல்லிட்டு வரீங்க. ஸோ அந்த வகையில் வரக்கூடிய 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை திருக்கணித பிரகாரம் ராகு கேது பயிற்சி ஆகிறது. ராகு கேது பயிற்சி பற்றி சொல்லணும்னாக்கா, எப்படி குரு பயிற்சி முழு சூப்பராக இருந்து நல்ல விஷயங்களை செய்கிறாரோ, குரு பலம் வந்தால் எல்லாமே நடக்கும்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போது ராகு கேது ரெண்டு பேருமே இடமிருந்து பலமாக பயிற்சி ஆகக்கூடியவங்க. அவங்களுடைய பார்வை பலனும் இடமிருந்து பலமாக தான் இருக்கும். 3, 7, 11 இந்த 3 பார்வை பலன்களுமே ராகுக்கும் கேதுக்கும் உரியதாக சொல்லப்படுது. அதை பற்றி இப்போ நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். முதல்ல பொது பலன் சொல்ல போகிறேன், அப்புறம் 12 ராசிக்கு உண்டான பலன் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த ராகு கேது பேச்சில் இருக்கிற கெடுபம் குறைஞ்சி நற்பல ஏற்படும் சொல்லிட்டு இப்போ என்னோட குருநாதர் வணங்குறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தேமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மாதேவன் மகாகாலவன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தேமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இன்னும் உபாசன மகாவாராகி. ஓம் அகிஷத் வஜாய வித்மிகே சண்டகஸ்தாய தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இப்போது பொது பலன் பார்க்கணும். அப்போது இதனால் வரைக்கும் ராகு பகவான் மீனராசியில் இருந்தார். அதே போல் கேது பகவான் கன்னிராசியில் இருந்தார். இப்போது வரக்கூடிய பயிற்சியில் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவானும், கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பொது பலன்கள் என்னென்னு பார்க்கும்போது, இப்போது ராகு பகவான் சனியுடைய வீட்டில் வரார். சனி தான் ராகுக்கு தந்தை வழி உறவாக சொல்லப்படுது, தந்தை வழி உறவு. அப்போ அப்பேற்பட்ட அந்த கும்பராசியில் வரும்போது பல பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, வீட்லேயும் நாட்டிலையும் பிரச்சனைகள் வர்றது, எதிர்பாராத ஆபத்து, எதிர்பாராத விபத்துக்கள், போர் மீண்டும் பயமுறுத்தி பண்ணுறது, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது பிரம்மாண்டமாக இருக்க போகக்கூடிய விஷயம், நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இப்படி தான் நடக்க போகுது. இது பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கேது கன்னிராசியில் இருந்தார், புதனுடைய வீட்டில் இருந்தார். இப்போது சிம்ம ராசிக்கு சூரியனுடைய வீட்டில் இருக்கார். அப்போ சூரியனுக்கும் கேதுக்குமே பகை தான் சொல்லப்படுது. அப்போ 2 பேருமே பகை வீட்டில் தான் குடியமர்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே அவர்கள் பாபகிரகங்கள் நிழல்களையும் சொல்லப்படுது. அப்போது இன்னும் எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றினார் போல அப்படி சொல்லுவாங்க பழமொழி. அதுதான் இப்போ நடக்க போகுது. அப்போ கேது பகவான் சிம்மராசியில் வரும்பொழுது உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை. முக்கியமாக அரசியல், சினிமா, முக்கிய விஐபின்னு சொல்லலாம், விவிஐபிலாம் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை வரக்கூடிய அமைப்பாக இப்போ இருக்க போகுது. நிறைய ஆபத்து விபத்துகள் ஏற்பட போகுது. இருந்தாலும் நன்மையான பலனும் நடக்கும். அதை நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் அந்த ராகு கேது பயிற்சி நீங்கள் கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா இந்த ஆபத்து விபத்துகளிலிருந்து காப்பாற்றப்படுவீர்கள். அதுக்குண்டான பரிகாரம் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போது அடுத்ததாக 12 ராசிகளுடன் பலனை பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ராகு கேது பயிற்சி பலன் தான் சொல்ல போகிறேன். உங்கள் ராசியிலே தான் இப்போ ராகு வந்திருக்கார், 7ஆம் இடத்துல கேது வந்திருக்கார். ஆஹா, நம்ம என்ன பண்ணுறது, அவ்வளோதானா அப்படின்னா நினைப்பீங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ராகு உங்கள் ராசியில் அமர்ந்திருந்தாலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும், குருவுடைய அருட்பார்வையால் கண்டிப்பாக நல்லது. குரு உங்களுக்கு நல்லபடியாக தான் மாறி இருக்கு. குரு பயிற்சி கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்குது. 5ஆம் இடத்துல குரு வந்திருக்கார். அப்போது கண்டிப்பாக நற்பலன் ஏற்படும். அந்த 5ஆம் இடத்துடைய குரு பார்வை ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நன்மை தான் ஏற்படும். இருந்தாலும் உங்கள் ராசியிலே ராகு அமர்ந்திருக்கனால இதனால் வரைக்கும் அமைதியாக ஒரு நிதானமாக பொறுமையாக இருந்தவங்களாம் கொஞ்சம் அவசரகத்தில் இறங்குவீங்க, ஆத்திரப்படுவீங்க, அவசரப்படுவீங்க, திடீர்னு கோபம் வரும். அதெல்லாம் குறைச்சிக்கணும். கோபத்தை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும், இறை வழிபாடு பண்ணணும், குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். அப்போ கண்டிப்பாக குறைஞ்சிரும். அது இல்லாமல்
எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நிதானமாக பொறுமையாக செய்யணும். இதுதான் பண்ணிட்டு வரணும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால கணவன் மனைவி உறவு கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கணும். சரி, ஓகே, பார்த்துக்கலாம், அப்படி தான் சொல்லிட்டு வரணும். பாசிட்டிவான வார்த்தைகளை பேசணும். பங்குதாரர்களுக்கும் அந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் பயணிக்கணும். பயணங்கள் மூலம் பிரச்சனை வரும். அதில் நீங்கள் பயணங்கள், அந்த பொருட்கள், பண விஷயங்கள் எல்லாமே களவாட போகும். ஒரு இடத்துல கடையில் பணம் கொடுத்தீங்கன்னா திருப்பி வாங்காமல் போயிடுவீங்க. அந்த மாதிரிலாம் ஞாபக மறதி ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து உஷாராக இருந்துக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனால இந்த கும்பராசிக்காரங்களால உங்களுக்கு நிறைய திறமைகள், விஷயங்கள் எல்லாமே வெளிப்படக்கூடிய நேரமாக இப்போ அமைந்திருக்கு. இந்த குருவுடைய பார்வை நல்லா இருக்கிறனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு தொழிலையோ உத்தியோகமோ ஒரு எதை வேணாலும் தேர்ந்தெடுத்து செஞ்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்கால திட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் இப்போ நிறைவேற்றலாம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது உங்கள் கும்பராசிக்கு சனி பகவான் தான் அதிதேவதை. அப்போ சனி பகவான் அதிதேவதை போது பெருமாள் வழிபாடு, சிவன் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு இதெல்லாமே செய்யலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உக்கிரதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது உக்கிரதெய்வ வழிபாடுன்னு போது அம்மன் வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி, வாராகி அம்மன், காளியம்மன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். கருமாரி அம்மன் இது மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அடிக்கடி புற்றுள்ள கோயில் போயிட்டு வரலாம். சனிக்கிழமை ராகு பகவானுக்கும் செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்கும் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது மூட்டை தூக்குறவங்க, துப்புரவு தொழிலாளிகள், சுத்தம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வருமானம் குறைவாக தான் இருக்கும். நீங்களே தேடி போய் அவங்களுக்கு தர்மம் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். அவங்க கேட்டு பண்ணக்கூடாது, நீங்களே பண்ணணும். அப்போ செய்யும்போது உங்களுக்கு அந்த பலன் அபரிதமாக கிடைச்சி, கும்பராசிக்காரங்களுக்கு உரிய திறமை கிடைச்சி, உரிய உரிமை கிடைச்சி, உங்களுடைய புகழ் நிலைநாட்டப்படும். செல்வம், செல்வ அந்தஸ்து எல்லாமே தேடி வரும். அது எப்போனா நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம், தான தர்மங்கள் மட்டும்தான் சொல்லி இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் செய்யும்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தானம் பண்ணி வந்தீங்கன்னா எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.